அதிமுகவில் உள்ள அந்த குழப்பங்கள் தொடர்ந்து தான் போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். குறிப்பாக ஓபிஎஸ் என்ன செய்ய போறாரு, டிடிவி என்ன செய்ய போறார் அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கு. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் டிடிவியும் ஓபிஎஸ்ஸையும் என்டிஏ கூட்டணியில் ரீட்டைன் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. ஏன்னா தென் மாவட்டங்களாக இருக்கட்டும், டெல்டாலையும் வந்து டிடிவி அண்டு ஓபிஎஸ் இருந்தால் கூடுதல் பலம் அப்படின்னு பிஜேபி நினைக்குது. ஆனால் எடப்பாடி அவங்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கார். டிசம்பர் 10ஆம் தேதி அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நடந்தது. இந்த கூட்டம் நடந்த இரவு வந்து வேலுமணி வந்து சசிகலாவை பார்த்தாரு அப்படின்னு ஒரு டாக் போக ஆரம்பிச்சிட்டு, குறிப்பாக என்னென்னா டிடிவியும் ஓபிஎஸும் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணால் சசிகலாவை நம்ம வந்து அனுசரித்து போவோம் அப்படிங்கிறது எடப்பாடியோடைய ஒரு தந்திரம், சாதுரியம், அப்படி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம்னு வச்சுக்கலாம். காரணம்னா அவங்கள கொண்டாந்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சோன்னா இவங்க 2 பேரும் டம்மி ஆயிடுவாங்க அப்படிங்கிறது அவருடைய எண்ணம். ஓபிஎஸ் ஒரே ஒரு விஷயம் தானே, அவர் என்ன நினைக்கிறாரு, நான் அதிமுக தாங்க நிற்பேன், நிற்கிறதா இருந்தால் இந்த கூட்டணி அப்படி என்டிஏன்னு வச்சு நான் போய் தாமரையில் நிற்க முடியாதுல்ல. அதனால தான் நீங்கள் வந்து போன முறை அவர் ராமநாதபுரத்தில் நிற்கிறப்ப கூட அவர் வந்து தாமரையில் நிற்கலை, பலாப்பழம் இப்படின்னு ஒரு சூழ்நிலைக்கு போனார் அவர். அதனால தான் இந்த முறையும் அவர் என்ன சொல்றாரு, இல்லை 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 நீங்கள் என்டிஏ கூட்டணியில் இருக்கணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு அதிமுகவில் தான் சீட்டு தரணும், நான் அதிமுகவில் தான் நிற்பேன், ரெட்டலையில் தான் நிற்பேன், இல்லைன்னா நான் வேறு முடிவு எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் அன்றைக்கி ஒரு கடுமையான ஒரு விமர்சனம் கூட பண்ணார். ஒருவேளை சமாதானப்படுத்தினாலும் டிடிவி என்ன பண்ணுவார், 20 சீட்டு கேட்பார். 20 சீட்டு தர முடியுமா? எடப்பாடி பழனிசாமி 20 சீட்டு தர முடியுமாண்ணா? கஷ்டம். அவருக்கு ஒரு 5 சீட்டு தரலாம் அதிகபட்சம் இருந்தால். பட் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும், வேண்டாம், இதுக்கு பேசாமல் சசிகலாவே நம்ம கரெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் அதில் தான் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பேசியிருக்காரு. ஓபிஎஸ்ஸையும் டிடிவியும் சேர்த்துக்கலாமாப்பா அப்படின்னு அவர் கேட்டார்னா 19 கேட்டால் என்ன செய்வாங்க? எடப்பாடிக்கு பார்த்துக்கிட்டு யோசனை பண்ணிட்டு யாரும் வேண்டாங்க தான் சொல்லுவாங்க. அவர் இது மாதிரி தீர்மானம் போடுறாங்க, பாருங்கள் நீங்கள் மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு கேட்டேன், யாரும் வேண்டாங்கன்னு சொல்லிட்டாங்க, ஸோ அதனால சசிகலாவை கூட நம்ம பயன்படுத்திக்கலாங்க அப்படின்னு ஒரு சொல்கிறதுக்கு ஒரு சான்ஸ் பார்க்குறாரு. அதுக்கான கூட்டமாக தான் இதை நான் பார்க்குறேன். எடப்பாடி பழனிசாமி நினைத்திருந்தா நீ போலீஸ்காரன் சசிகலா வீடு கட்டியிருக்க விட்டுருக்க மாட்டார். அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் பண்ணார் அவர். சரி இருக்கட்டும் அப்படிங்கிறது. அதே மாதிரி சொத்து ஆவணங்களை எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நிறைய உதவி பண்ணி கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமின்னு தகவல் சொல்கிறவங்களும் இப்பயும் இருக்காங்க. சசிகலா வெளியே வந்ததுக்கப்புறமும் கூட பல விஷயங்கள், லீகலான சில விஷயங்களுக்கு மறைமுகமாக நிறைய ஆதரவு செஞ்சார் எடப்பாடி பழனிசாமி. அதனால தான் நீ சசிகலா வந்து மாவட்டம் மட்டும் ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்குறாங்கிறது தான் தகவல். அதனால் 100% பார்த்தது உண்மை, வேலுமணி பார்த்தது உண்மை, பேசுனது உண்மை. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் மிக்கம். வணக்கம் சார். அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இந்த ஆண்டின் இறுதி நாளான டிசம்பர் 31ஆம் தேதி நடக்க இருக்கு. இதில் வந்து ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டமாக பார்க்கப்படுகிறது. கூட்டணி சம்பந்தமான ஏதேனும் டிஸ்கஷன்ஸ் வந்து அதில் எடுக்கப்படுமா, தேர்தலில் எவ்வாறு நம்ம பணி செய்யணும், ஏற்கனவே பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் சொன்னார் 210 சீட்டில் நம்ம வெல்லுவோம், கூட்டணி ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமையும், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ என்னென்ன டிஸ்கஷன் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு? இல்லை அதிமுகவில் உள்ள அந்த குழப்பங்கள் தொடர்ந்து தான் போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். குறிப்பாக ஓபிஎஸ் என்ன செய்ய போகிறாரு, டிடிவி என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்குது. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் டிடிவியும் ஓபிஎஸ்ஸையும் என்டிஏ கூட்டணியில் ரீட்டைன் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. ஏன்னா தென் மாவட்டங்களாக இருக்கட்டும், டெல்டாலையும் வந்து டிடிவி அண்டு ஓபிஎஸ் இருந்தால் கூடுதல் பலம் அப்படின்னு பிஜேபி நினைக்குது. ஆனால் எடப்பாடி அவங்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கார். இந்த நிலையில் தான் இப்போ மாவட்ட செயலாளர் கூட்டம் 31ஆம் தேதி நடக்குது. இந்த கூட்டத்தில் இதை பற்றி பேச போகிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு ஏடிஎம்கே தரப்பில் சொல்கிறாங்க. மீன்வைல் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம டிசம்பர் 10ஆம் தேதி அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நடந்தது. இந்த கூட்டம் நடந்த இரவு வந்து வேலுமணி வந்து சசிகலாவை பார்த்தாரு அப்படின்னு ஒரு டாக் போக ஆரம்பிச்சிட்ருக்கு. குறிப்பாக என்னென்னா டிடிவியும் ஓபிஎஸும் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணால் சசிகலாவை நம்ம வந்து அனுசரித்து போவோம் அப்படிங்கிறது எடப்பாடியோடைய ஒரு தந்திரம், சாதுரியம், அப்படி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம்னு வச்சுக்கலாம்.
காரணம் என்ன, அவங்கள கொண்டாந்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சோன்னா இவங்க 2 பேரும் டம்மி ஆயிருவாங்க அப்படிங்கிறது அவருடைய எண்ணம். ஏன்னா இப்போ அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், எடப்பாடி நல்லா பண்ணிட்டு இருக்காரு, அம்மாவுடைய கனவுகளை அவர் வந்து நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, இவங்க 2 பேரும் என்ன பிரச்சாரம் பண்ணாலும் அடிபட்டு போயிடும் அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமியோட ஒரு எண்ணமா இருக்கு. இதன் அடிப்படையில எடப்பாடி பழனிசாமியின் தூதுவராக தான் போய் பார்த்திருக்காரு. யாரு? வேலுமணி வேலுமணி. ஓ! சசிகலாவ. சசிகலாவ. ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, கடந்த காலங்கள்லலாம் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, சசிகலா வந்து எடப்பாடி பழனிசாமி பெரிய லெவல்ல விமர்சனம் பண்ணவில்லை. அத நம்ம பார்க்கணும். ஏன்னா ஓபிஎஸ்ஸோ, டிடிவியோ தொடர்ந்து அவர் விமர்சனம் பண்ணிட்டு இருக்க நிலையில, சசிகலா வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா பட்டும் படாமையே பேசிட்டே தான் இருப்பாங்க. அவங்க 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இருக்காங்க அப்படிங்கிறது தான் எல்லாத்துடைய எண்ணமும். வச்சுங்களேன், சசிகலா வந்து கடுமையான வார்த்தைகள்லாம் எதுவுமே பேசல. பாருங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்துருவாங்க. பாருங்க ஆட்சி அமைப்பாங்க. பாருங்க 2026 அம்மா ஆட்சி தான். இப்படி தான் பேசிட்டே இருப்பாங்க அவங்க. எடப்பாடி எல்லாம் விமர்சனம் பண்ணவே மாட்டாங்க. அவங்க தனி ட்ராக் தான்னு வச்சுங்களேன். அவங்க தனியா இருக்கிறாங்க. ஸோ இந்த தேர்தலில் அவரை வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு ஒரு வார்த்தைய பிஜேபிட்டையும் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. சசிகலாவை பயன்படுத்திக்கலாம். கடைசி வரைக்கும் பேசி பார்ப்போம். யாரு? டிடிவிட்டையும் ஓபிஎஸ்ட்டும் பேசி பார்ப்போம். இல்லை ஒத்து வரல அப்படிங்கிற என்ன காரணம்னா, எடப்பாடி பழனிசாமி தெளிவாக இருக்கார். நீங்கள் என்னோட கூட்டணி கிடையாது, நீங்கள் பிஜேபியோட கூட்டணி வச்சுங்க, பிஜேபியோட நான் கூட்டணி வச்சுக்கிறேங்கிற மாதிரி அவருடைய ஒரு என்ன முக்கோண காதல் கதை மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் என்ன உங்களுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, ஏன்ட்ட இதை பற்றி பேசாதீங்க, நீங்கள் உங்களுக்கு எதாக இருந்தாலும் பிஜேபிகிட்ட பேசுங்க அப்படிங்கிற மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து அவர் டிடிவியையும் ஓபிஎஸ்ஸையும் ஒரு டிஸ்டன்ஸ்லேயே தான் வச்சுருக்காரு. அவர் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்போ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் பிஜேபிகிட்ட சரி நீங்கள் வேணால் கூட்டணியை வச்சுக்கோங்க அவங்கள அப்படிங்கிறப்போ ரைட்டு, டிடிவிக்கு பரவாயில்ல, டிடிவி அவர் தனி கட்சி, ஒரு கூட்டணி வச்சுக்கலாம், பரவாயில்ல. ஓபிஎஸ் என்ன சின்னத்தில் நிற்பார்? வைத்திலிங்க எந்த சின்னத்தில் நிற்பாங்க? அவங்களுடைய இப்போ ஓபிஎஸ் ஒரே ஒரு விஷயம் தானே, அவர் என்ன நினைக்கிறாரு, நான் அதிமுகவில் தாங்க நிற்பேன், நிற்கிறதா இருந்தால் இந்த கூட்டணி அப்படி என்டிஏன்னு வச்சு நான் போய் தாமரையில் நிற்க முடியாதுல்ல. அதனால தான் நீங்கள் வந்து போன முறை அவர் ராமநாதபுரத்தில் நிற்கிறப்ப கூட அவர் வந்து தாமரையில் நிற்கலை, அவர் பலாப்பழம் இப்படின்னு ஒரு சூழ்நிலைக்கு போனார் அவர். அதனால தான் இந்த முறையும் அவர் என்ன சொல்றாரு, இல்லை 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 நீங்கள் என்டிஏ கூட்டணியில் இருக்கணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு அதிமுகவில் தான் சீட்டு தரணும், நான் அதிமுகவில் தான் நிற்பேன், ரெட்டலையில் தான் நிற்பேன், இல்லைன்னா நான் வேறு முடிவு எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் அன்றைக்கி ஒரு கடுமையான ஒரு விமர்சனம் கூட பண்ணார். எடப்பாடி பழனிசாமி இருக்கிறவர் வந்து அவர் வந்து குரங்கு கையில் கெடுத்த பூமலை மாதிரி அதிமுகவட்ட மாட்டிக்கிட்டு முழிக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் விமர்சனம் கடுமையாக பேசிட்டாங்க. ஏன்னா வைத்திலிங்கமும் அதே மாதிரி பயங்கரமாக பேசிட்டாருன்னு வச்சுங்களேன். என்ன செய்ய போகிறாங்க, என்ன பேசியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ் தெளிவாக சொல்லிட்டாரு, நான் வந்து ரெட்டலையில் நிற்கிறதா தான் நிற்கிறாங்க, இல்லைனா என்டிஏலன்னு விட்டுருங்க, நான் வேற எங்கேயா போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. பட் டிடிவியை சமாதானப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம், 2029 தேர்தலில் உங்களுக்கு ஒரு சீட்டு கண்டிப்பாக உங்களை எம்பி ஆகிறோம், வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு மத்திய அமைச்சர் இப்படிங்கிற மாதிரி விஷயத்த அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. இவர்கிட்ட நம்மள்கிட்ட யார்கிட்ட, ஓபிஎஸ்ட்ட இந்த எலெக்ஷனில் கொஞ்சம் அனுசரித்து போங்க, வாங்க முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கவர்னர் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுத்தல, ஏன் பொறுமையாக இருங்க அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்டையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தூதர் மூலியமாக அப்படி பேசி வச்சுருக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். இந்த மீன் டைம் தான் எடப்பாடி பார்க்குறாரு, இவங்க 2 பேரையும் எவ்வளோ நாளும் சமாதானப்படுத்திட்டு இருக்க முடியும், சரியாக இருக்காது. ஒரு வேளை சமாதானப்படுத்தினாலும் டிடிவி என்ன பண்ணுவார், 20 சீட்டு கேட்பார். 20 சீட்டு தர முடியுமா? எடப்பாடி பழனிசாமி 20 சீட்டு தர முடியுமாண்ணா? கஷ்டம். அவருக்கு ஒரு 5 சீட்டு தரலாம் அதிகபட்சம் இருந்தால். பட் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும், வேண்டாம், இதுக்கு பேசாமல் சசிகலாவே நம்ம கரெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் அதில் தான் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பேசியிருக்காரு. எங்கள் சென்னையில் உள்ள போயஸ் கார்டன் வீடு இருக்குல்ல, இப்போ அவங்க புதுசாக கட்டியிருக்காங்க, ஜெயலலிதா வீட்டுக்கு தமிழை கட்டியிருக்காங்கல்ல, அந்த வீட்டில் தான் சந்தித்து 2 பேரும் பேசியிருக்காங்கன்னு வச்சுங்களேன். இதை பற்றி தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் டிஸ்கஸ் பண்ண போகிறாரு. சும்மா பேருக்கு எஸ்ஐஆர் சம்மந்தமாகவும் பூத் கமிட்டி அப்படின்லாம் சொல்கிறாங்க, அது கிடையாது. கூட்டணி என்ன செய்யலாமா வேணாமா, என்ன செஞ்சிருவாரு, நீங்கள் ஓபிஎஸ்ஸையும் டிடிவியும் சேர்த்துக்கலாமாப்பா அப்படின்னு அவர் கேட்டார்னா 19 கேட்டால் என்ன செய்வாங்க, எடப்பாடிக்கு பார்த்துக்கிட்டு யோசனை பண்ணிக்கிட்டு யாரும் வேண்டாங்க வேண்டாங்க தான் சொல்லுவாங்க.
ஒரு இது மாதிரி தீர்மானம் போடுறாங்க. பாருங்கள் நீங்கள் மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு கேட்டேன், யாரும் வேண்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால சசிகலாவை கூட நம்ம பயன்படுத்திக்கலாங்க அப்படின்னு ஒரு சொல்கிறதுக்கு ஒரு சான்ஸ் பார்க்குறாரு. அதுக்கான கூட்டமாக தான் இதை நான் பார்க்குறேன். ரெண்டாவது சசிகலா ஒரு டிமாண்ட் ஒன்று இருக்குது. என்னென்னா அட்லீஸ்ட் எனக்கு ஒரு அவைத்தலைவர் கொடுங்க. ஏன்னா தமிழ் மகன் ஹுசைன் ஹுசைன். அவர் கொஞ்சம் மகிழ் ஹுசைனுக்கு உடம்பு சரியில்லை. அவர் இனிமேல் தொடர்ந்து அவர் பயணம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கார். ஏன்னா பேரலைஸ் அட்டாக் அவருக்கு, பக்கவாதம். அவர் திருப்பி எப்போ எவ்வளோ நாள் அவரால் இருக்க முடியும்னு தெரியல. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ணணும், சரி சசிகலாவும் இதை சான்ஸாக வச்சு எனக்கு ஒரு அவைத்தலைவர் கொடுங்க, இருக்குல்ல, நான் எதுவும் கிடையாது, நான் இப்போயும் இந்த கட்சிக்காக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி இப்போ சொல்லி வச்சுருக்காங்க. இப்படி ஒரு ட்ராக் 2 ட்ராக்காக போயிட்டுருக்கு. ஒன்று ஓபிஎஸ் டிடிவியோட சூழ்நிலை வேறு மாதிரி, அது பிஜேபி பார்த்துட்ருக்கு. எடப்பாடி தெளிவாக இவங்க 2 பேரையும் ஒரு மிரட்டி பார்க்குறதுக்கு சசிகலாவோட கையில் எடுத்து அவர் ஒரு ட்ராக் போயிட்டுருக்கு. என்ன நடக்க போகுது அதிமுகங்கிறது அடுத்தடுத்த நாட்களில் தான் தெரிய வரும். ஓகே, குரு பூஜை அன்று, தேவர் குரு பூஜை அன்று இவங்க செங்கோட்டையன், ஓபிஎஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து இது பண்ணாங்க, மரியாதை செலுத்தினாங்க. பிறகு அம்மையார் சசிகலாவை சந்திச்சாங்க. அப்பட்டமாக அதில் ஒரு அரசியல் தென்பட்டது. திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்கனவே முக்குளத்தூர் சமூகத்தினுடைய வாக்குகள் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கு. அதை பயன்படுத்தி ஒட்டுமொத்தமா தென் தமிழகத்தில் துடை தெரிய வேண்டும் எடப்பாடியை அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு அப்படி ஒரு சந்திப்பு நேரிட்டது என்று சொல்லப்பட்டது. இப்படியெல்லாம் அரசியல் செய்த அம்மையார் சசிகலாவை திரு எடப்பாடி தன்னுடைய தூதரான வேலுமணி அவர்களை வைத்து சந்திக்க வைத்திருப்பாரா? அப்படி இப்படியெல்லாம் ஒரு பேச்சுவார்த்தை தனியாக பார்க்கல. சசிகலா பார்க்கவே இல்லை. நல்லா பார்த்தீங்கன்னா நல்லாவே பாருங்க, சசிகலாவை யாருமே தனியாக சந்திக்கவே இல்லை. அவங்க யாரையும் பார்க்கல. நீங்கள் செங்கோட்டையன்ட்டையும் இப்படி கொடுத்தே பேசல. அவங்க ஓபிஎஸ்ஸையும் பார்த்தீங்கன்னா அவங்க 2 முறை ஓபிஎஸ் பார்க்க ட்ரை பண்ணார், பார்க்கல. நீங்கள் வைத்திலிங்கம் அதே மாதிரி தான் ஒரு இன்விடேஷன் கொடுத்தாரு, அந்த அம்மா போகவே இல்லை. சில விஷயங்கள் அந்த அம்மா தெளிவாக ஒதுங்கியே இருக்கு. நல்லாவே சசிகலாவை பார்த்தீங்கன்னா ஒதுங்கியே இருக்காங்க. அவங்க என்ன காரணத்தினால தெரியல. ஒரு டிடிவி மேலே ஏதோ ரொம்ப கோபம்னு சொன்னாங்க. ஓபிஎஸ் மேலேயே அவங்களுக்கு ரொம்ப கோபம். கட்சியை ஏன்னா அவங்க ஜெயில் போகிறதுக்கு முன்னாடி அவர் தானே காரணம். நீங்கள் சசிகலாவுக்கு சிஎம் பதவிக்காக எடப்பாடி இவர் ஓபிஎஸ்ட்டை எழுதி வாங்கிட்டாங்க, ராஜினாமா கட்டாயப்படுத்தி ராஜினாமா பண்ணிட்டாங்கன்னு சொல்லி தானே அவர் தர்ம யுத்தம் ஆரம்பித்தார். ஸோ அதனால் நீங்கள் ஓபிஎஸ் மேலேயே அவங்களுக்கு வருத்தம். கட்சியை தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்ததை அவங்க விரும்பலைன்னு சொல்கிறாங்க. யாருக்கு? டிடிவி ஆரம்பித்தது அப்படிங்கிற சூழ்நிலையில். அதனால் அவங்க 2 பேர்கிட்டையும் அவங்க பெருசாக பேசலை. நல்லா பார்த்தீங்கன்னா சசிகலா அன்னைக்கு நீங்கள் சொல்கிறது பசுமொழியில் டிடிவியை பார்க்கவே இல்லை, அவங்க தவிர்த்தாங்க. ஆனால் ஓபிஎஸ் மற்றும் செங்கோட்டையன் ஆகியோர் நேரடியாக பார்த்தாங்க, பார்த்து பேசினாங்க, அவ்வளோதான். நீ ஆரம்ப காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல தகவல்கள் சொல்கிறாங்க. நீங்கள் அந்த வீடு கட்டினது போயஸ் கார்டனில் தான் கட்டினாங்க. எடப்பாடி காலத்தில் தான் அவங்க கட்டினாங்க. நீங்கள் நினைத்திருந்தால் அன்றைக்கி அந்த வீடை கட்டியிருக்க முடியாது. யார்? எடப்பாடி பழனிசாமி நினைத்திருந்தால் அன்றைக்கி போயஸ் கார்டனில் சசிகலா வீடு விட்டுருக்க மாட்டார். அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் பண்ணார் அவர். சரி இருக்கட்டும் அப்படிங்கிறது. அதே மாதிரி சொத்து ஆவணங்களை எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நிறைய உதவி பண்ணி கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமின்னு தகவல் சொல்கிறவங்களும் இப்பயும் இருக்காங்க. சசிகலா வெளியே வந்ததுக்கப்புறமும் கூட பல விஷயங்கள், லீகலான சில விஷயங்களுக்கு மறைமுகமாக நிறைய ஆதரவு செஞ்சார் எடப்பாடி பழனிசாமி. அதனால தான் நீ சசிகலா மாவட்டம் மட்டும் ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்குறாங்கங்கிறது தான் தகவல். அதனால் 100% பார்த்தது உண்மை, வேலுமணி பார்த்தது உண்மை, பேசுனது உண்மை. ஒருவேளை இல்லை இந்த எலெக்ஷன் வேண்டாங்க, டிடிவியும் ஓபிஎஸ்ஸையும் பேசி முடிச்சுட்டாங்க பிஜேபி, அதனால் நீங்கள் எப்பயும் போல இருங்க அப்படின்னு சொல்லிடலாம். கடைசி நேரத்தில் மாறுதலுக்கு உட்பட்டது தானே. பயங்கரமாக பேசிட்டாரு ஓபிஎஸ், டிடிவியும் பயங்கரமாக பேசிவிட்டாரு யார்? எடப்பாடி பழனிசாமியை. இப்போ 2 பேரும் தயங்குறாங்க. நல்லா பார்த்தீங்களா? இன்னொரு முடிவு எடுக்க முடியல பாருங்க. 2 பேரும் பேசிட்டே இருக்காங்க. ஏன் என்ன போல தினகரன் கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் காட்டுறாரு. அதுதான் சொல்கிறேன். 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்கிறாங்க. டக்குன்னு வெளியே ஏற்றினாருங்க. வெளியே ஏற்றணும்னு முடிவு எடுத்தார் செங்கோட்டையன். அந்த அளவுக்கு இவங்களால் எடுக்க முடியல. என்டிஏலேருந்து வெளியே வந்துட்டேன்னு சொன்னார் டிடிவி. ஓபிஎஸும் நாங்கள் என்டிஏ இன்னும் முடிவு எடுக்க முடியலையே அவங்களால. தனித்து போட்டின்னு சொல்ல முடியலையே.
இல்லை தாவேக்கான்னு சொல்ல முடியல. இன்னமுமே அவங்க வந்து ஏதோ ஒரு பிஜேபி கொடுக்கக்கூடிய கேரண்டிக்காக வெயிட் பண்ணுற மாதிரி தெரியுது. ஓ! எடப்பாடி கொடுக்கக்கூடிய ஏதோ ஒரு கேரண்டிக்காக 2 பேரும் வெயிட் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. மற்றபடி அவங்க 2 பேருமே வெளியே வரலன்னு சொல்லவே இல்லை. இவ்வளோ நான் போன வாரத்தில் நடந்துச்சு ஓபிஎஸ் உடைய கூட்டம். அந்த கூட்டத்தில் எல்லாம் விமர்சனம் பண்ணிட்டாங்க. ஆனாலும் இன்னும் அவர் வெளியே போயிட்டேன்னு சொல்ல, இந்த தேர்தல் 2026 தேர்தலில் அவருடைய நிலைப்பாடு என்னன்னு இது வரைக்கும் சொல்லலையே. எடப்பாடி எடப்பாடி எடப்பாடின்னு பேசி அப்படியே நிப்பாட்டியிருக்காங்க. இப்போ எனக்கு இன்னைக்கு காலையில் கூட ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு சொல்ல 99% 2 பேரும் அதிமுக பிஜேபி கூட்டணியில் தாங்க இருப்பாங்க, எழுதி வச்சிங்கன்னு சொல்றாரு அவர். ஓ! இதுதான் நிலைமை. அது இப்போ விருப்பமனு தாக்கலும் பண்ணியிருக்காங்க நிர்வாகிகள். ஆமா. மாவட்ட செயலாளர்கள், அதே போல முன்னாள் அமைச்சர்கள் பலரும் வந்து அதில் பங்கெடுத்திருந்திருக்காங்க. இந்த மாவட்டம் முழுக்கவே இருக்கக்கூடிய தொகுதிகளில் அவர்கள் எல்லாம் வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இப்போ சி.வி. சண்முகம் போன்றவர்கள் எல்லாம் வந்து தொகுதியை மாற்றி விருப்பமனு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில் இப்போ மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடக்குது. கேண்டிடேட்டை சூஸ் பண்ணணும் அடுத்து. அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய ப்ராசஸ். ஸோ இது பெரிய சவாலாக இருக்குமா இபிஎஸ்க்கு? கண்டிப்பாக பெரிய சவால் தான். அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாதுன்னு வச்சுங்களேன். கடந்த முறை கொடுத்த சீட்டுக்கு தரலன்னா இந்த முறை மாறினா எல்லாமே கோவப்படுவாங்க. மினிமம் அந்த 65 பேருக்கு அவர் கொடுத்தே ஆகணும் சீட்டு. சிவிஎஸ் பற்றி பேசுங்க. சிவிஎஸ் விழுப்புரம் நின்னாரு, தோத்துட்டாரு. பட் இந்த முறை மயிலத்தில் பணம் கட்டியிருக்காரு அவர். அங்கே காரணம் என்னன்னா அவருக்கு அங்கே வந்து விழுப்புரம் வந்து சரியாக இல்லை. பட் மயிலம் வந்து பாமகவுடைய தொகுதி. அது பாமக விட்டு கொடுக்குமான்னு தெரியல. ஏன்னா இப்போ ரெண்டாக பிரிஞ்சு கிடக்கு. யாராவது ஒருத்தர் கேண்டிடேட் போட்டாலும் சிவிஎஸ்க்கு சிக்கல் தான். ஒரு 10,000 15,000 ஓட்டு பிரிஞ்சாலும் பிரிஞ்சே தானாங்க. ஸோ அந்த ஒரு சிக்கல் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதனால் நீங்கள் வட மாவட்டங்களில் நிறைய பிரச்சனை இருக்குங்க. நீங்கள் பாமக 2 பேரும் ஒருங்கிணைந்து அதிமுகவுக்கு உதவி பண்ணால் தான் சரியாக இருக்கும். ஒருத்தர் அங்கிட்டு ஒருத்தர் அந்த பக்கம் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக பிஜேபி அன்புமணிக்கு மாம்பழம் கொடுத்தாலும் கூட, சின்னத்தை கொடுத்தாலும் கூட, பாமக பேரை கொடுத்தாலும் கூட, கண்டிப்பாக இவர் ராமதாஸ் தனியாக கேண்டிடேட் போடுவார்ல, விட மாட்டார். அவர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிடலாம், ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. என்ன காரணம், விட்டு கொடுக்க முடியாதுல்ல அவரால். இன்னைக்கு அவரோட கட்சி சார்பாக செயற்குழு பொதுக்குழு கூட்டமும் அதுதான் நான் சொல்கிறேன். அதுதான் நீங்கள் ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறாரு, பிஜேபி அது அப்படியே யோசனை பண்ணிகிட்டே இருக்குது. கடைசியில் கண்டிப்பாக அன்புமணி என்ன காரணம், அன்புமணி தான் பெரிய லெவலில் பிஜேபியோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கார். ராமதாஸ் அப்படி ஒதுங்கி தான் இருக்கார். ஸோ அன்புமணிக்கு உதவி பண்ணுறோங்கிறதுனால கடைசி கட்டத்தில் பண்ணி கொடுப்பாங்கங்கிற கேரண்டியில் தான் இப்போ அன்புமணி இன்ன வரைக்கும் அப்படியே இருக்கார். கவலைப்படாத, பிப்ரவரி 1 வீக்கில் நீ தான் பாமக, சின்னம் உனக்கு தான் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிவிடும். பேசாம உங்கள் அப்பாவால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவங்கள்ட்ட ஒரு அஷூரன்ஸ் கொடுத்து அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன். யார்? அன்புமணி. ஆனாலும் கூட கடைசி நேரத்தில் கண்டிப்பாக ராமதாஸ் அட்லீஸ்ட் ஒரு 60-70 தொகுதியிலையாவது தனியாக கேண்டிடேட் போடுவார். அந்த கேண்டிடேட்டு ஒரு 5,000 ஓட்டு 10,000 ஓட்டு அது கண்டிப்பாக பிரிப்பாங்க. அது அதிமுக தான் வீக்காக இருக்குன்ற நான் அதில் மாற்றம் இல்லைன்னு வச்சுக்கங்களேன். ஸோ அதிமுகவுக்கு நிறைய சிக்கலோடு தான் இருக்குது. ஹக்கீம் பெரிய கடுமையான ஒரு நெருக்கடியில் தான் இருக்கார் எடப்பாடி பழனிசாமி. என்ன செய்ய போறாருன்னு தெரில. காரணம் என்னன்னா, விஜயை வந்து அவங்க எப்படியாவது கடைசி வரைக்கும் கொண்டாந்துடலான்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. விஜய் தரப்பு ஒன்று விட்டு கொடுக்குற மாதிரியே தெரியலையே. அவர் பொருட்டாவே மதிக்கல. இன்னும் சொல்ல மதிக்கல. நாங்க எதுக்குங்க பார்க்கணும், எங்கள்கிட்ட 30% இருக்கு. கூடாரமே காலின்னு சொல்லிட்டாருங்க. நம்மள யாரு? மாதவார்ஜுன. அதிமுக கூடாரமே காலி ஆயிடுச்சு, ஒன்றும் இல்லை, அவங்கள பற்றி எதுக்குங்க பேசணும் அப்படிங்கிறதான அவங்களுடைய நிலைப்பாடாக இருக்கு. ஆமாம். ஸோ பெரும் சவாலுக்கு மத்தியில் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட நடக்குது. எனக்கு இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ மாவட்ட செயலாளர்கள் இப்போ ஏதேனும் டிஸ்கஷன்ஸ் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்போ எப்படி வந்து கடந்த இவர் ஓபிஎஸ் அவர்கள் எந்த கூட்டணிக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சாய்ஸஸ் கேட்டாரு தன்னுடைய அந்த இருக்கக்கூடிய தொண்டர்கள் மத்தியில. இவர் அது போல ஏதேனும் வந்து கருத்துக்கள் கேட்பதற்கு மாவட்ட செயலாளர்களுக்கு ஸ்பேஸ் கொடுப்பாரா? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அவர் அங்கே ஒரு 4 பேர் வச்சிருக்காரு. சி.வி. சண்முகம், கே.பி. முனுசாமி, உதயகுமார், புரியுதுங்களா? இந்த மாதிரி ஆட்களை பேச வச்சுருவார். டக்குன்னு போட்டோன்னே இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி பொதுச்செயலாளர் தான் முடிவு எடுக்கணும், ஆளுக்கு பேச விடக்கூடாது, கண்டிப்பாக ஓபிஎஸ் எடப்பாடி வேண்டாம், அதுக்கு சின்னமாகவே பரவாயில்ல, நம்ம அவங்கள்டையாவது நம்ம வந்து அவங்கள கொண்டு போகலாம் அப்படின்னு ஒருத்தர் பேச வச்சுட்டாருன்னா முடிஞ்சு போச்சு.
உடனே தீர்மானம் போட்டு வேலையை முடிச்சுருவாங்க. இல்லை இல்லை அவங்களுக்கு ஒரு மன்னிப்பு கொடுப்போம், ஓபிஎஸும் டிடிவிக்கும் ஒரு மன்னிப்பு கொடுத்து இந்த முறை அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம், அவங்க சரியாக இருந்தாங்கன்னா தொடருவோம், இல்லைன்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பேச வைப்பார். அவர் நினச்சி ஒரு 2 பேரை பேச வச்சு அவங்க ஒரு முடிவு எடுத்துருவார். அப்படி தான் எடுப்பார். நீங்கள் ஓபிஎஸ் மாதிரிலாம் எல்லாத்தையும் எல்லாம் பேசுங்க, துண்டு சீட்டில் எழுதி கொடுங்க, தவேகா கூட்டணியா திமுக கூட்டணியா அந்த மாதிரியா இருக்க போகுது, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவர் என்ன நினைச்சாரோ அதை நத்த விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன் அப்படி இருக்கிற ஆட்கள்கிட்ட தான் பேச வச்சு அப்படியே அழகாக கைத்தட்டி தீர்மானம் போட்டுடலாம்ப்பா, பண்ணிடலாம்ப்பா, விடுங்க பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். அவர் தான் கிட்டத்தட்ட தன்னை வந்து ஜெயலலிதாவாக உருவப்படுத்திட்டாரு. என்னுடைய முடிவு தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டார். இன்றைக்கி செங்கோட்டையனை கட்சியை விட்டு நீக்கிற அளவுக்கு அவர் வந்துட்டாருங்கிறப்ப உங்களுக்கு எல்லாமே பார்க்க வேண்டியது தானே, அவ்வளோதான். ஒரு முடிவில் இருக்கிறாருன்னு தானே அர்த்தம். ஆமாம். இப்போ இப்படியா ஏதேனும் வந்து சில சான்சஸ் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? சொற்பமான சான்சஸ். இப்போ உதாரணமா ஓபிஎஸ் அவர்கள் வழக்கெல்லாம் போட்டிருக்காரு, நெருக்கடி கொடுக்குறாரு. இப்போ அந்த வழக்குகள்லாம் வாபஸ் பெறுங்க. பிஜேபி ஒரு கேரண்டி கொடுத்துருக்கு, ஓபிஎஸ்சியும் டிடிவியும் நாங்கள் சேர்த்துக்கிறோம்னு சொல்கிறாங்க. சேர்த்துக்கலாமா? நம்ம சேர்த்துக்கிட்டாலும் கரெக்டாக இருக்கும். அவங்க பார்த்து எதாக இருந்தாலும் அவங்க பார்த்துக்க போகிறாங்க. நம்ம பிஜேபிக்கு சீட்டு கொடுத்துட்றோம்ப்பா, அவங்க பிரித்து கொடுத்துட்டோம், நம்மளுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஓபிஎஸ் டிமாண்ட் கூட்டணிங்கிறத விட கட்சியில இணையணும். கட்சி தான் வேணும். ஆமாம் ஆமாம், அதுதான் மேட்ருப்பா. அதில் தான் சிக்கல் அதுதான் சிக்கல். பட் ஏதாவது மினிமம் கேரண்டி ஏதாவது பிஜேபி சொல்லியிருக்கான்னு தெரியல. ஆனால் எடப்பாடியோடைய நிலைமை என்னென்னா வேண்டான்னு சொல்லிட்டாரு. தயவு செஞ்சு என் சைடு இழுத்து விட்றாதீங்க, நீங்கள் வச்சுக்கோங்க, மொத்தமாக அவங்களுக்கு கொடுத்துறேன், ஒரு 40 சீட்டு கொடுத்துறேன், நீங்கள் பிரிச்சிங்க, இல்லை ஒரு 60 சீட்டு கொடுத்துறேன், நீங்கள் பிரிச்சிங்கிற மாதிரி நிலைமையில தானே தெளிவாக இருக்கார். நீ அப்படிலாம் இருந்தால் பெரிய சிக்கல் கேம் யாருக்கு பிரச்சாரம் பண்ணுவா? இல்லை, அந்த உத்தேச பட்டியலில் கூட நீங்கள் 40, 60ன்றீங்க, ரொம்ப கூடுதலாக இருக்குது. 23 தான் கொடுத்தாங்க தலா பாமகவுக்கும் பாஜகவுக்கும். பாஜக 23, டிடிவிக்கு 6. எனக்கு தெரிஞ்ச டிடிவி எல்லாம் 15 சீட்டு குறைஞ்சி வரமாட்டாருங்க. 15 சீட்டு குறையாம வரமாட்டார் அவரெல்லாம். வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நீங்கள் வேணால் பாருங்கள், பார்க்க தான் போகிறோம். நம்ம எடப்பாடி பழனிசாமி மாதிரி நினைக்கிற மாதிரி 3, 6 வாய்ப்பே இல்லை. திமுகனா 3, 6ன்னா 3 எம்எல்ஏ, 6 எம்எல்ஏங்க. அண்ணா திமுகவோட நிலைமை என்ன இருக்குங்க? அதான் டிடிவியும் ஓபிஎஸும் தெளிவாகவே கமெண்டே பண்ணுறாங்களேங்க. நம்மளாம் இப்போ எங்கே சேர்றதுனால அங்கே தெரிவிக்க போகிறோமாப்பா, இன் ஃபியூச்சர் அந்த கட்சி நம்மளுக்கு ஏதாவது பிரயோஜனமாக இருக்குங்கிறதுக்காக நம்ம அங்கே போகிறோம்ப்பான்னு சொல்கிறாங்களே அவங்க. எலெக்ஷன் முடிஞ்சு வருதுன்னா எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக தோத்துற போகிறாரு, எல்லாம் சேர்ந்து அவரை வெளியே அனுப்ப போகிறாங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு டைம் கிடைக்கும், ஒரு 3 மாதம் 4 மாதம் தானே, கொஞ்சம் பொறுமையாக இருப்போங்கிறது தான் டிடிவி அண்ட் ஓபிஎஸோடைய நிலைப்பாடு. இன்னைக்கு மறைமுகமாக அவங்களுடைய நிலைமை அதுதான். அண்ணன் என்னது காலி ஆகும், தின்ன எப்போ காலி ஆகுங்கிற மாதிரி தான் அந்த ஒரு சூழ்நிலை தான் எப்போ காலியாகும். ஆமாம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அவங்க இருக்கிறாங்க. ஓகே, வரக்கூடிய 31ஆம் தேதி அஇஅதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வந்து நடக்க இருக்கு. இது சம்பந்தமான என்னென்ன டிஸ்கஷன்ஸ்லாம் மேற்கொள்ளப்படும் என்ற ஒரு பிரத்யேகமான ஒரு தகவலை வந்து எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.